அனாதையாக நடிக்கும் கோடீஸ்வரன், உயிரை காப்பாற்றியதால் வேலை கொடுக்கும் லட்சாதிபதி, இருவருக்குள் அடுத்து நடக்கப் போவது என்ன? வாங்க இப்ப இந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். சந்தியா, நான் பேங்க் வரைக்கும் போகணும். நீங்க பேங்க் போய் என்ன பண்ண போறீங்க? உங்க சாப்பாட்டுக்கே நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். இவங்களோட செருப்பு அருந்து போச்சு, அதை எடுத்துட்டு போய் தச்சு கொண்டு வா. லேட் பண்ணாம சீக்கிரமா வரணும். உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ பிச்சைக்காரனை பாக்குற மாதிரியே இருக்கு. உன்னெல்லாம் போய் யாரா இந்த ஆபீஸ்க்குள்ள விட்டது? என் அப்பா என்ன 9 to 5 வேலை பாக்குற சாதாரண சூர்யாவுக்கு எதுக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னே தெரியல என்று கூற, அதை கேட்ட சூர்யா ஆபீஸிற்கு போகாமல் நேராக விலையுயர்ந்த கார் ஷோரூமிற்கு சென்றான். இந்த ஷோரூம்ல இருக்கிறதுலே காஸ்ட்லியான காரை காட்டுங்க. என்னது காஸ்ட்லி காரா? உன்னை பார்த்தா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற கார் எத்தனை கோடின்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்ககிட்ட காசு இருக்கா என்று ஷோரூம் விற்பனையாளர் சூர்யாவை அவமானப்படுத்தினார். அதனால் கோபமடைந்த சூர்யா தன் பிரீமியம் கார்டை அவரிடம் நீட்டினான். அதை பார்த்த விற்பனையாளர், சார்